வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். தேனெடுக்க சென்ற குடும்பஸ்தருக்கு நேர்ந்த துயரம் தமிழர் பகுதியில் சம்பவம். திருகோணமலை மொரவெவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கந்தலாய் காட்டுப்பகுதியில் தேனெடுக்க சென்றவர் மீது யானை தாக்கியதில் மேற்படி நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த துயர சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது என்று மொரவெவ போலீசார் தெரிவித்தனர். கந்தலாய் காட்டுப்பகுதிக்கு தேனெடுப்பதற்காக 3 பேர் சென்றனர். இதன்போது யானையொன்று குறித்த நபர்களை தாக்க முற்பட்ட போது மூவரும் வெவ்வேறாக பிரிந்து ஓடினர் எனவும் அவ்வேளை ஒருவரை யானை தாக்கியது எனவும் ஆரம்பகட்ட விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. யானையின் தாக்குதலில் ஹெல்லெனு மித்தனிய பகுதியைச் சேர்ந்த 53 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மொரவெவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செம்மணி அகழ்வு பணியில் மீட்கப்பட்ட பிரேத பெட்டி. உலகளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் பிரேத பெட்டியில் அடக்கம் செய்யப்பட்ட சடலம் ஒன்று அடையாளம் காணப்பட்டது. மேலும் மனித புதைக்குழிகள் இருக்கலாம் என சந்தேகத்தின் அடிப்படையில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நேற்று 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 20ஆம் நாள் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற நிலையில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் 2 சட்ட ரீதியாக உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டு பிரேத பெட்டியில் அடக்கம் செய்யப்பட்ட சடலம் ஒன்று அடையாளம் காணப்பட்டது. அந்த சடலம் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டது என்பதை சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றதன் அடிப்படையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய அது மீளவும் மண் போட்டு பாதுகாப்பாக மூடப்பட்டுள்ளது. அதேவேளை தடயவியல் அகழ்வாய்வு தளம் 2 தொடர்ந்து அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழில் பிள்ளைகள் கண்முன்னே தந்தை செய்த விபரீத செயல் துயரில் கதறும் குடும்பம். யாழில் அளவுக்கு அதிகமாக மதுபானத்தை பாவித்த குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் நேற்று முன்தினம் இரவு அளவுக்கு அதிகமாக மதுபானத்தை பாவித்துவிட்டு வீட்டிற்கு வந்து உணவு அருந்திவிட்டு உறங்கியுள்ளார். பின்னர் நேற்று அதிகாலை 4:15 மணியளவில் அவர் தூக்கில் தொங்குவதை அவரது பிள்ளைகள் அவதானித்துள்ளனர். இந்நிலையில் அவரை தூக்கிலிருந்து மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளில் அளவுக்கு அதிகமாக மதுபானத்தை அருந்தியதால் தன் நிலை மறந்து இவ்வாறு உயிர் மாய்த்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. வைத்தியர்களுக்கான இடமாற்றத்தால் முடங்கும் வாய்ப்பில் பல வைத்தியசாலைகள். தரப்படுத்தப்பட்ட வைத்தியர்களுக்கான பணியிடமாற்ற நடவடிக்கையில் நிலவி வரும் சீர்கேடு காரணமாக அரசு வைத்தியசாலைகள் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதுடன் இந்நிலைமை நீடிக்கும் பட்சத்தில் எதிர்வரும் நாட்களில் பல வைத்தியசாலைகள் முடங்க வாய்ப்புள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் தமிழ் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தரப்படுத்தப்பட்ட வைத்தியர்களுக்கான பணியிடமாற்ற நடவடிக்கையில் நிலவி வரும் சீர்கேடு காரணமாக இந்த நாட்டின் அரசு வைத்தியசாலைகளின் சுகாதார சேவை நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது. நாடு முழுவதும் சுகாதார சேவையை உயர்தரத்தில் வழங்க அனைத்து அரசு வைத்தியசாலைகளுக்கும் அவசியமான வைத்தியர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும். நீண்ட காலமாக வைத்தியர்களுக்கான பணியிடமாற்றம் வழங்கப்படாமையால் பல வைத்தியசாலைகளில் வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை சேவைகளிலும் பாதிப்புக்கு உள்ளாக்கியுள்ளன. அந்த வகையில் 23,000க்கும் மேற்பட்ட தரப்படுத்தப்பட்ட வைத்தியர்கள் இந்த நாட்டில் உள்ளனர். அவர்கள் தற்போது கடும் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தே பணியாற்றி வருகின்றனர். இதனால் நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ள பல அரசு வைத்தியசாலைகளின் சேவைகள் எதிர்வரும் நாட்களில் முடங்க வாய்ப்புள்ளது. வரையறுக்கப்பட்ட பயிற்சியை நிறைவு செய்த 1977 வைத்தியர்களை உள்ளடக்கிய 2 குழு பணியிட மாற்றத்தை எதிர்பார்த்துள்ளதுடன் மேலும் 1494 வைத்தியர்கள் பயிற்சியை நிறைவு செய்து சுமார் 9 மாதங்களாக பண்ட மாற்றத்திற்காக காத்துள்ளனர். 2025ஆம் ஆண்டுக்கான இடமாற்ற பட்டியல் 9 மாதங்களுக்கு பிறகு 2025 ஜூலை 11 தாமதமாகவே வெளியிடப்பட்டது. இதில் தவறுகள் உள்ளதுடன் பலருக்கும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் பின்புல அதிகாரம் மற்றும் கட்டுப்பாடுகளற்ற செயற்பாடுகள் காரணமாக சுகாதார சேவை நாளுக்கு நாள் நெருக்கடிக்குள் தள்ளப்படுகின்றது என்றார். இலங்கையில் கைதான தமிழக மீனவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. கடந்த ஜூலை 13ஆம் தேதியன்று நெடுந்தீவு கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 7 தமிழக ராமேஸ்வரம் மீனவர்களை எதிர்வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க யாழ் ஊர்காவற்துறை நீதவான் நேற்று உத்தரவிட்டார்.
இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடிப்பதற்காக குற்றச்சாட்டப்பட்ட இம்மீனவர்கள் இந்திய இழுவை படகுடன் கைது செய்யப்பட்டு காங்கேசன்துறை கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். பின்னர் கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டு ஜூலை 13 அன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அன்று முதல் நேற்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த இவர்கள் நேற்றைய விசாரணையில் மேலும் ஆகஸ்ட் 6 வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை 25 படகுகளுடன் 185 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.